அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தன்னம்பிக்கை ஊட்டும் விதி. மறுமையில் அழகாக்கப்படும் உடல்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் நுழையும் முதல் அணியினர் பௌர்ணமி இரவில் ஒளி வீசும் சந்திரனை போன்று பிரகாசமாகவும் அழகாகவும் தோற்றமளிப்பார்கள். பிறகு அவர்களுக்கு அடுத்து வருபவர்கள் விண்ணில் நன்கு பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை போன்று தோற்றமளிப்பார்கள். அவர்கள் மலஜலம் கழிக்கவும் மாட்டார்கள், எச்சில் துப்பவும் மாட்டார்கள், மூக்கு சிந்தவும் மாட்டார்கள். அவர்களுடைய சீப்புகள் தங்கத்தால் ஆனவை, அவர்களுடைய வியர்வை கஸ்தூரி மனம் கமலும். அவர்களுடைய நறுமண புகை போடும் தூய கலசங்கள் அகிலால் எரிக்கப்படும். அகில் என்பது நறுமண குச்சியாகும். அவர்களுடைய மனைவிமார்கள் அகன்ற விழிகளையுடைய கன்னியராவார். சொர்க்கவாசிகளான அவர்கள் ஒரே மனிதரின் அமைப்பில் படைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோற்றத்தில் வானத்தில் முட்டும் விதத்தில் 60 முழம் உயரம் இருப்பார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 3327. மேற்கண்டவாறு பல நன்மைகள் வாரி வழங்கி நாம் கஷ்டப்படும் ஒவ்வொன்றுக்கும் வெகுமதிகள் உண்டு என்று கூறி தன்னுடைய அடியார்களுக்கு வாழ்வில் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி ஊக்கப்படுத்தி இந்த பூ உலகில் வாழ்வதற்கு அனைத்து உபதேசங்களையும் இறைவன் வழங்குகிறான். சில நிபந்தனைகள்: தனக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையை எண்ணி மரணத்தை கேட்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவரும் தமக்கு நேர்ந்த எந்த துன்பத்தின் காரணத்தினாலும் மரணத்தை விரும்பிவிட வேண்டாம். அவ்வாறு அவர் ஏதேனும் செய்தேயாக வேண்டும் என்றிருந்தால், இறைவா, நான் உயிர் வாழ்வது எனக்கு நன்மையாக இருப்பின் என்னை உயிர் வாழச் செய்வாயாக. நான் இறந்து போய்விடுவதே எனக்கு நன்மையாக இருப்பின் எனக்கு இறப்பை தருவாயாக என்று கேட்கட்டும். அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 5671. அல்லாஹுவை திட்டிவிடக் கூடாது. அல்லாஹுவுக்கு கண் இல்லையா? இவன் எல்லாம் ஒரு கடவுளா? எனக்கு கஷ்டத்தை கொடுத்தவன் இறைவனே கிடையாது என்றெல்லாம் பேசாது பொறுமையோடு இருக்க வேண்டும். ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள், உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம். பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 155. அடக்கவிடம். கபுர் அருகில் அழுது கொண்டிருந்த ஒரு பெண்ணை கடந்து சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்ணிடம், அல்லாஹ்வை பயந்துகொள், பொறுமையா இரு என கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 1252. இணை கற்பிக்க கூடாது. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர் மிக பெரிய பாவத்தையே கற்பனை செய்தார். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 48. நீர் இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்துவிடும். நீர் நஷ்டமடைந்தவராவீர். மாறாக அல்லாஹ்வையே வணங்குவீராக, நன்றி செலுத்துவோரில் ஆவீராக என்று முஹம்மதே உமக்கு முன் சென்றோருக்கும் தூது செய்தி அறிவிக்கப்பட்டது. அல் குர்ஆன் அத்தியாயம் 39 வசனம் 65. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.